அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்டி மதன். உயிர் நீர் கோரும் இயக்கம். ஸோ இந்த இயக்கம் சார்பாகவும் இந்த இயக்கத்தை பற்றி தான் இந்த காணொலி இருக்க போது. ஊதியூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் நீர் ரொம்ப தட்டுப்பாடானதுக்கப்புறம் அங்கே வாழவே வழி இல்லாத நிலைமை இருக்கிறப்ப அங்கே இருக்கிற இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் ஊதியூர் சுற்று வட்டார உயிர் நீர் கோரும் இயக்கம். ஸோ இந்த இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா, அறவழியில் அதனுடைய என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி இளைஞர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து கவர்மெண்ட் இருந்து நீர் இங்கே கொண்டு வரதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்கள் ஊர் ஊதியூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான். ஸோ இந்த கிராமத்தை சுற்றி ஒரு 18-20 சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊதியூர் கிராமத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் தாண்டிங்கன்னா அங்கே எல்லா ஊருக்குமே ஒரு ஆற்று பாசனமோ இல்லை வாய்க்கால் பாசனமோ இருக்குது. பட் எங்கள் கிராமம் மட்டும்தான் எதுவுமே கிடைக்காம வெறும் பருவமழை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இங்க இருக்கிற மக்கள் எங்களுடைய பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயம் நீங்க நினைக்கிற மாதிரி பொன் விளையும் பூமியோ இல்லை முப்போகம் விளையிற பூமியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் கால்நடை வளர்ப்பு மட்டும்தான். ஸோ இங்கே தண்ணி பெருசா இல்லைன்றனால வெறும் காடுகள் இருக்கிறதுனால ஆடு மாடு பிளஸ் பால் இதை வச்சுதான் பிரதான தொழிலாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப தண்ணின்றது நார்மலாக அந்த மழைப்பொழிவு நம்பி இருக்கிறப்ப மழைப்பொழிவும் கம்மியாயிருச்சு. வாய்க்கால் ஆகட்டும் இல்லை ஏரி குளம் எல்லாமே வறண்டு எந்த பாசனமே இல்லாம தண்ணியுமே ரொம்ப கம்மியாயிட்டு அடுத்த அளவில் என்ன பண்ணே முடியாதுன்னு இருக்கிற ஒரு நிலைமை இப்போ வந்துருச்சுங்க. ஸோ இதுல இருந்து கொண்டு வரணுன்றதுக்காக கவர்மெண்டோட சப்போர்ட்டோட மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இயக்கம் எந்த ஒரு அரசியலுமே சாராதது, அரசியல் சார்பற்று மக்களுக்காக இளைஞர்களாக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுகிட்டையும் அதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுகிட்டையும் போயிட்டு அவங்களுடைய வேட்பாளர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்து இதுக்கான கோரிக்கையை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் டிவிக்கு, அதாவது தாவைக்க அரசாங்கம் அமைஞ்சாலுமே இதனுடைய தலைவர் நம்ம விஜய் அவர்கள் நடித்த அந்த கத்தி படத்தில் அவங்க ஒரு உணவுபூர்வமாக ஒரு கிராமத்தை காட்டியிருப்பாங்க, தன்னூத்துன்னு சொல்லிட்டு. அது ரியலாக இருக்கிற கிராமம். ரியலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் ஊர் ஊதியூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மரமான பனை மரம் எவ்வளவு வறட்சியுமே தாங்கக்கூடியது. ஆனா அந்த பனை மரம் எங்க ஊர்ல வறண்டுருச்சு, வேப்ப மரம் வறண்டுருச்சு. அண்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்களுடைய கிராமம் இருக்கு. மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் பசுமையா இருக்கும். அது தவிர இது எல்லாமே ரொம்ப வறண்ட நிலைமையில தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லா கவர்மெண்ட்டுமே இங்க மக்கள் நாங்க எங்க ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே இதே கால்நடை வளர்ப்பதை வச்சிருந்தாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்த உடனே இந்த ஊர் விட்டு வெளியே போயிட்டு ஏதோ ஒரு நகரத்துல போயிட்டு உன்னோட லைஃப் வாழுன்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் தான் குழந்தைகள் வெளியே அமைச்சிருவாங்க படிச்சு முடிச்சுட்டு. பட் எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற மக்கள் தொகையுமே ரொம்பவே குறைஞ்சி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பக்கத்துல திருப்பூர் இருக்கிறனால திருப்பூர் ஆகட்டும், இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி, இல்லை சென்னை பெங்களூர் எல்லாமே போயிடுறாங்க. கோவிட்னு ஒன்று வர்றப்ப தான் எல்லா பசங்களுமே எல்லாமே திரும்பி இங்கே வர்றப்ப இங்கே இருக்கிற அந்த விவசாய மக்கள் எந்த பாதிப்புமே அடையலை. அவங்களுக்கு நீர் கிடையாது, பெருசாக பெரிய பொருளாதாரம் வசதி கிடையாது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய பணக்காரங்களுமே நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டப்ப இந்த விவசாயிகளாக இருந்தவங்க எந்த பாதிப்பும் அடையலை. அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த விவசாயம் என்றைக்குமே வாழணும். ஏன்னா இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் சொல்கிறத விட ஒவ்வொரு கிராமத்துடைய முதுகெலும்பே விவசாயம் தான். ஸோ அந்த விவசாயம் வாழணும் அப்படின்றப்ப இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே அடுத்த லெவல் போயிட்டு படிச்சுட்டு எல்லாமே போயிட்டு இருக்கிறப்ப அது போன ஜென்ரேஷன். அடுத்த ஜென்ரேஷன்னா அவங்க எவ்வளவுதான் படிச்சு போனாலுமே விவசாயத்தையும் ஒரு சைடா பார்க்கணும் தான் எல்லாருமே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா இளைஞர்களுக்குமே ஆசை இருக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இங்க நீர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்ம அங்கே ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு போனாதான் அடுத்த ஜென்ரேஷன் இங்கே வர்றப்ப அது நிம்மதியாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி பல ஜென்ரேஷன் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நீர் சுழற்சின்றது எல்லாத்துக்குமே தெரியும். கடல் இருந்து நீர் ஆவியாகும், அது திருப்பி மழை பொழிவாக மாறும். மலைகளில் பெற மழை அருவியாக மாறி ஆறா ஓடி திருப்பி கடல்லையே கலக்கும். இந்த சுழற்சி இருக்கும். இந்த சுழற்சி
மாற்றி அங்கங்கே வாய்க்கால் நிறைய ஊருக்கு ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் தியாகம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் போராடி இருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வாய்க்கால் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அந்த பல பேரோட தியாகத்துக்கு தான் அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முன்னெடுப்பு, இது சக்ஸஸ் ஆகுது இல்லை அதெல்லாமே தாண்டி ஒரு முயற்சி தான். ஸோ இந்த முயற்சி எடுத்து வைக்கிறப்ப இது மூலமா ஏதோ ஒரு பலன் அடைஞ்சு நம்ம ஊர் வந்து ஓரளவுக்கு செழிப்பாக மாறுச்சு அப்படின்றப்ப அடுத்த வர ஜென்ரேஷன், நம்ம மட்டும் இல்லை அடுத்த வர ஜென்ரேஷனுமே வந்து அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற எஸ்பெஷலி ஊதியூர் மற்றும் சுற்றி இருக்கிற மக்கள் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறப்ப ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து நில்லுங்க, குரல் கொடுங்க, அதை பற்றி பேசுங்க. இதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும். நமக்கு வட்டார லெவலில், மாவட்ட லெவலில், அதுக்கு மாநில லெவலில் போகிறப்ப தான் இந்த மாதிரி இது வந்து ஒரு குடும்பத்துக்காக கேட்கல, ஒரு ஊருக்காக கேட்கல, கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 கிராமங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்காக கேட்குறோம். ஸோ இதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. ஸோ கத்தி படத்தில் வர நம்ம முதல்வர் பேசுகிற ஒரு டைலாக் வந்து என்னன்னா, நாங்கள் பசிக்கு பிச்சை கேட்கல, விவசாய தண்ணி கேட்குறோம்னு சொல்லிட்டு. எங்கள் ஊதியூர் கிராமம் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எப்படி ஆச்சுன்னா, விவசாயத்தை கூட தண்ணி கேட்கல, வாழ்றதுக்கு தான் தண்ணி கேட்குறோம், எங்களை நம்பி இருக்கிற கால்நடைகளை காப்பாற்றுறதுக்காக தண்ணி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இருக்க விவசாயிகள் எல்லாமே பெத்த புல்லை காப்பாற்றணும், வெச்ச புல்லை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. பட் அந்த புல்லை காப்பாற்றுறதுக்கு இப்போ தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறாங்க, வேற வழி இல்லை, அதை உயிர் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா ஒரு ஆள் எடுக்கிற முயற்சி கிடையாது, ஒரு ஊர் எடுக்கிற முயற்சி கிடையாது, ஒட்டுமொத்த அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இறங்கணும். நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே உங்களோட டைம் கிடைக்கிறப்ப இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா கடைசி விவசாயின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க கொடுக்குற அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், ஒரு விதை கொடுப்பாங்க, அந்த விதை வந்து காய் கனி ஆகிட்டு இருக்கிறப்ப அதுலேருந்து அடுத்த விதை வராது, திருப்பி நம்ம கார்பரேட்டை தான் போய் நிற்கணும். அந்த மாதிரி அந்த அரசியல் பேச வேணாம். பட் என்னன்னா, தற்சார்பு பொருளாதாரம் இருக்கிறப்போ நம்ம விளை வச்சு நம்மளே அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் வாழ முடியும். ஸோ மண் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு நியாயமான வாழ்க்கை. ஸோ வள்ளுவர் சொல்கிறது அதான், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர். நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலுமே வாழ்க்கை முறை, ஏன்னா எக்ஸாம்பிள் ஐடி நிறைய பேர் போனாலுமே அதுக்கடுத்து அதை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு ஏஐன்னு வந்துருச்சு, அண்டு ரொபோட்டிக்ஸ் நிறைய வந்துருச்சு, மெஷின்ஸ் இருக்கிற இடத்துல, மெக்கானிக்கல்ஸில். ஸோ மாதிரி எவ்வளோ டெக்னாலஜி போனாலுமே அதை தாண்டி விவசாயம்ன்ற உலகமே அழியிற நிலைமை வந்தால் கூட திருப்பி எல்லாருமே வர்றது கிராமத்தை நோக்கி, விவசாயத்தை நோக்கி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம ஊர் நமக்கு வேணும், நம்ம ஊரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதனால் இங்கே அந்த உயிர்நீர் கோரும் இயக்கத்துக்கு உங்களால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க. டைம் கிடைக்கிறப்ப ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க, வந்து இதுக்காக குரல் கொடுங்க, ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து ஒரு நல்ல வளமையான நம்ம ஊரை நம்ம தான் வளமையாக மாற்றணும். ஸோ நம்ம மாற்றுவோம். நன்றி.